ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேரறிவாளன் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட உள்ளார். சிறுநீரக தொற்றால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த பேரறிவாளன் மருத்துவ சிகிச்சைக்காக புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். கடந்த 8ஆம் தேதி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதேபோல் கண்வலி மற்றும் முதுகு வலிக்கும் தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டது. இது தவிர இரத்த மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் புழல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் சிறுநீரக தொற்று ஏற்பட்டதை அடுத்து அவர் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட உள்ளார். தொடர்ந்து 3 நாட்கள் பேரறிவாளனுக்கு சிகிச்சை வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேரறிவாளன் சிறைவாசி ஏற்கனவே இந்த சிறுநீரக கோளாறு பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். வந்துட்டு இப்போ அவருக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்துட்டு திருப்பி இன்றைக்கி ரிவ்யூக்கு வர சொல்லியிருந்தோம். வந்த உடனே அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் பர்சிஸ்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வலியும் இதுவும் இருக்குது. அவருக்கு அந்த யூரின் போகும்போது எரிச்சலும் இருக்குது, அந்த இடத்துல வலியும் கொஞ்சம் இருக்குது. அதனால் இப்போ ஒரு 3 நாளில் அட்மிட் பண்ணி ஊசி மூலமாக மருந்து கொடுக்கலான்ட்டு அவரை ராயப்பேட்டையில் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 நாள் ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக சரியாக போயிடுச்சுன்னா அதோட டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டாஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியது.